கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா 2 சாமுவேல் 21:1 தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாம் விசாரிக்கிறவங்களா காணப்படுறோமா? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இது ஏன் நடந்தது, இது எதுக்கு நடந்ததுன்னு விசாரிக்கிற பழக்கம் நமக்குள்ள இருக்கிறதா? ஜெபம் போனோம்னா அப்படியே போய் வேகமா கடமைக்குன்னு போய் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு அப்படி வர்றவங்கள நம்ம காணப்படுறோமா? தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, அது கெட்டதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா உண்டு. தாவீது எதுக்கு பஞ்சம் உண்டாயிருச்சுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் வரும்போது நம்ம புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன் ஆண்டவரே இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட புலம்பிட்டு இருக்காது. எதனால நடந்ததுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் சமூகத்துல போய் விசாரிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவாருங்க. இந்த காரணத்தினாலதான் நடந்ததுன்னு சொல்லி பேசுவார். தாவீதோடு பேசினாரா? தாவீது கேட்டதுக்கு அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் கிபியோனரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, காரணத்தை சொல்றாரு பாருங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டு விசாரிச்சு அந்த காரணத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும், தெரிந்து நம்ம சரி பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் பாருங்க, அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காய் செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். அப்ப அதை சரி பண்ணவனே அவங்க வேண்டுதல்லாம் சரி பண்ணிட்டாரு, கேட்டறினார். ஆண்டவர் எஸ்ன்னு சொல்லிட்டாரு. அதே போலதான் நீங்க ஆண்டவர் சமூகத்துல விழுங்க, விசாரிங்க, அப்ப அதை சரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கலையா, அவர் பாதத்துல விழுந்து ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பா அவங்களோட பேசுவார், ஒரு லீடிங்க கொடுப்பார். அதுல இருந்து நீங்க மேல வாங்க, சரி பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட விசாரிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். கர்த்தருடைய கர்த்தர் பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.